ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு தான். இவங்க இப்போதைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இது திருப்பூர் மாவட்டத்துக்கான ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த இடத்துல வேலைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் டக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகமாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜிஓ ஆர்டர் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா? இது இப்போதைக்கு திருப்பூர் மாவட்டத்தின் செயல்பாட்டுக்கு வரும் 12 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 24/3/2025 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு ஜாப் தாங்க. சரிங்களா? ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 12 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் இந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒரு கடைசி நாள் நீங்கள் ஃபில் பண்ண அனுப்ப வேண்டிய கடைசி நாள் அப்படின்னா 24/3/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிற்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 12 பேரை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மாத வருமானம் அப்படின்னா 60,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும்ப்பா, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் மெடிக்கல் ஆஃபீஸருக்குன்னா, அது போக வயது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பியுமே அவங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் நர்சிங் படித்தவங்க, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், ஓகேங்களா, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க 12 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 50 வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்களா, டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். 18,000 மாத வருமானம். சரிங்களா? ஸோ 18,000 ஊதியம்ன்றது நல்ல ஒரு ஊதியம், அதனால டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி. அது என்ன வரும் அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படின்ற ஒரு ரோலு கீழே வரும். 12 போஸ்ட் இருக்குங்க. 12 பேர் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ மாதம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 14,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயாலஜியோ பாட்னியோ ஜுவாலஜியோ எடுத்து படிச்சிருந்தாலே போதும், தமிழ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லைனா சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 12 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 8,500 சம்பளம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, மினிமம் 8th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு 45 கீழே இருக்கணுங்க. இதுவுமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை வாய்ப்பு தான். இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க, தமிழ் எழுத படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல சங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க திருப்பூரில். ஓகேங்களா? தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த ஒரு தொலைபேசி எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானது. ஓகேங்களா? திருப்பி அவங்க சொல்கிறாங்க, இது பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஓகேங்களா? பணியில் சேர்வதற்காக சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க சைட்லேருந்து வெளியிட்டிருக்க ஒரு அரசாணை தான், ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.